அண்ணே என்னண்ணே சும்மா உட்காந்துருக்கீங்க? ஆமாப்பா, இன்னைக்கு ஃபுல் டே ஷட்டவுனு, கரண்டே வராதான். அண்ணே நேத்து கொடுத்தனே ரெடி ஆயிடுச்சா? நாளைக்கு எக்ஸாம்னே, உங்களை நம்பித்தான் இருக்கேன். ஐயோ தம்பி, மறந்துட்டேன்ப்பா. என்ன சொல்றீங்க? ஃபுல் புக்கையும் மினி ஜெராக்ஸ் போட சொன்னனே. ஐயோ சாரி தம்பி, பொண்டாட்டி கூட சண்டையில மறந்துட்டேன்ப்பா. அதை நம்பி ஒண்ணுமே படிக்கலனே நானு. விடுப்பா, இதுக்கு போய் ஃபீல் பண்ணிக்கிட்டு. இந்த எக்ஸாமே அடுத்த வருஷம் அரியரோட சேர்த்து எழுதி அசத்திடுவோம். அதுக்குள்ள கண்டிப்பா ஜெராக்ஸ் போட்டலாம்ப்பா. அண்ணே அண்ணே, நாமினேஷன் பண்ணணும். நாமினேஷன் பண்ணணுமா? சார் எந்த தொகுதியில் நிக்க போறீங்க? நாமினேஷன் பண்ண மூஞ்ச பார்த்தா ஆடு திருடுற மாதிரி இருக்கே. என்னன்னு புரியலையா? இல்ல, நாமினேஷன் பண்றதுக்கு ஜெராக்ஸ் கடைக்கு வந்திருக்கீங்களே, அதான் உங்க அறிவை நினைச்சு ஆர்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். என் பைக் இன்சூரன்ஸ் காப்பி மழையில் நனையாம இருக்கிறதுக்கு நாமினேஷன் பண்ண சொன்னேன். மறுபடியும் பாடுறா தம்பி, அது நாமினேஷன் இல்லப்பா, லேமினேஷன். ஆமாண்ணே, அதானே இந்தாங்கண்ணே. என்னண்ணே என்னாச்சு? ஏன் ஷாக்காகிறீங்க? தம்பி, இனிமே இதுக்கு லாமினேஷன் போட வேண்டாம், குப்பையில போட்டுரு. ஏண்ணே, என் போட்டோ அழகா இல்லையா? தம்பி, இன்சூரன்ஸ் எக்ஸ்பயர் ஆகி 8 மாசம் ஆச்சுப்பா. ஆமாண்ணே, அது தெரியும். ரினியூவல் பண்ணா 1500 ரூபா ஆகும். லாமினேஷன் பண்ணா 50 ரூபா தான் ஆகும். இன்னொரு 6 மாசத்துக்கு அதை புதுசா வச்சு ஓட்டலாம்ல. அண்ணே, மெயில இருந்து ஒரு பிரிண்ட் அவுட் ஒண்ணு எடுக்கணும். அருமையா எடுத்துலாம்ப்பா. அந்த மெயில் ஐடிக்கு டாக்குமெண்ட் அனுப்பு. ஓ சரணே. நான் அனுப்பிட்டேன். இருப்பா, இப்பதானே அனுப்பியிருக்க. ரொம்ப கோவக்காரரா இருப்பாரு போலயே. சங்கரா? ஆமாண்ணே, ஒரே ஒரு பேஜா? ஆமாண்ணே. இதப்பா 11 ரூபா ஆச்சு. அண்ணே, வெளியில போர்டுல பிரிண்ட் அவுட்டுக்கு ஒரு பேஜுக்கு 1 ரூபான்னு தானே போட்டிருக்கீங்க? ஆமா, பிரிண்ட் அவுட் 1 ரூபா, ப்ரௌசிங் சார்ஜ் 10 ரூபா. இது ப்ரௌசிங்கா? ஆமா, மெயில ஓபன் பண்ணி பிரிண்ட் பட்டனை கிளிக் பண்ணி பிரிண்ட் கொடுத்துருக்கேன்ல.